ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்போ இன்றைக்கி நமக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்யலாம். அதுக்காக நான் வந்து குடம்புளின்னு சொல்லி ஒரு புளி கிடைக்கும். அது வந்து நான் வந்து தண்ணிக்குள்ளே 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கு. ஒரு 3 குடம்புளி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கணும். அதுக்குள்ளே நமக்கு ஒரு மண்சட்டியில் தேங்காய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கு. அதில் கடுகு வெந்தயம் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம கொஞ்சம் பொரிஞ்சதுமே பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இந்த அளவுக்கு போதும். எல்லாம் 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வற்றல் மிளகு போட்டுக்கலாம். நல்லா ஒரு வதங்கணும் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கு. நீங்கள் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்தால் குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 4 ஸ்பூன்னா சின்ன ஸ்பூன் தானே போட்டிருக்கு, அதனால தான் 3 ஸ்பூன் போட்டோம்னா காரம் கரெக்டாக இருக்கும். தேவையான உப்பு போட்ட வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுமே நான் வந்து இதில் ஐலா மீன் தான் போட்டிருக்கு. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் நல்லா கொதிச்சு இந்த மீனில் வந்து இந்த புளி எல்லாமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. தேங்க்யூ.